ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரானின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். குவாலிட்டி ஹையில் வச்சுட்டேன். நம்ம வந்து ஈஸி மோடு தான் விளையாட போகிறோம். அதனால் ஈஸி மோடு கொடுத்துட்டோம். சரி வாங்க, நம்ம கேம் கண்டினியூ கொடுத்து உள்ளே போயிடலாம். லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு 28 செகண்ட்ஸ் ஆகும். டே 1 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்திரிச்சிட்டோம். எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம இங்கே இருக்கிற இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகணும். கிச்சனுக்கு போயிட்டு என்னெல்லாம் உபீன் கிரானி குனிஞ்சிடலாம். வந்துட்டே இருக்கா. சரி நம்ம எந்திரிச்சிடலாம். நம்மளை பார்த்துட்டா. ஓ, கிரானி கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் நம்ம திரும்பினா அவள் திரும்ப மாட்டா, இப்போ திரும்புகிறா. சரி வாங்க, டோரை திறந்து உள்ளே போயிடலாம். இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இங்கே ஒரு வுட்டு இருக்கும், அதை தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து குனிஞ்சு இங்கே ஒரு கன் பாட் இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு டெடி அப்புறம் ஒரு வீல் இருக்குது. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. வாங்க நம்ம போகலாம். கிரானி வரலன்னு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காருக்கு தேவையானது தான் இருக்குது. வாங்க போகலாம். கீழே கதவை திறந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட் இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே காக்காட்டை என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை திறந்து பார்த்துருவோம். காக்காட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் இருக்குது, கண்ட்ரோலர். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் போகலாம். வரல. சரி வாங்க நம்ம போகலாம். கிரானி மட்டும் எதிரில் வந்துடக்கூடாது. சொல்லி வாய்மூல கிரானி வந்துட்டா. வாங்க கொடுக்கணும் ஓடிடலாம். வந்தாச்சு. சரி கொஞ்சம் நின்று அது வர வரைக்கும் போவோம். சரி வந்துட்டா. நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ம மாதிரி போயிடுவோம். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அது வழியே குடிச்சு இது ஒரு எத்துனா போதும். எத்தியாச்சு. நம்ம இப்போ எங்கடா பட்டன் பண்ணிட்டு வாங்க போவோம். இந்த டோரை திறந்துடுவோம். இப்போ கிச்சன் நம்ம அவ்வளோவா கண்டுபிடிக்கல ஒன்றும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் கீ இருக்குது, அது நம்மளுக்கு வேண்டாம். இங்கே ஒரு கன் பாட்டு போகணும். ட்ராப்பை மிதிச்சிட்டோம். இங்கே ஒரு கன் பாட்டு இருக்குது, அது நம்மளுக்கு அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரி அவ்வளோதான் போல். இங்கே ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய ட்ரையர் இருக்குது. இது திறப்போம். மேலே ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஓவனை திறக்கணும். ஓவனை திறந்தாச்சு. இன்னும் ஒன்றுமே இல்லை. மேலே ஒன்று, சைடில் ஒன்று திறந்தாச்சு. கிரானி வந்துட்டா பார்த்தீங்களா. நாங்கள் போகலாம். இங்கே இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே எப்படியுமே ஒன்றுமே இருக்காது. சரி வாங்க நம்ம உடச்சிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு கன் பாட்டு பார்த்தா அதை நம்ம எடுத்துகிட்டு கார் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு கன் பாட்டை போட்டுடலாம். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்தேன். ஆனால் 2 பாட்டு தான் இருக்குது. அப்புறம் அநேகமாக இன்னொரு கன் பாட்டு வந்து இன்னொரு கன் ட்ராப் வச்சுட்டு போயிட்டா. இன்னொரு கன் பாட்டு வந்து கார் இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். சரி நம்ம இவனை டைவர்ட் பண்ணதுக்காண்டி கன் பாட்டை இங்கே போட்டுருவோம். குடுகுடுன்னு ஓடி குடிஞ்சிருவோம். வந்துட்டா. ஐயோ பார்த்துட்டா நம்மளை. சரி வாங்க நம்ம கீழே போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நினச்ச மாதிரியே இன்னொரு கன் பாட்டும் அங்கே தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த காருக்கு சைடில் தான் இருக்குது. அவளை எங்கே ஆளை காணோம். மேலே போவேல அடித்து போட்டுறக்கூடாது. நம்ம சவுண்டு போட்டு இவளை கீழே வர வச்சிருவோம். திரும்ப எடுத்து போடுவோம். என்ன வாழையே காணோம். முன்னாடியெல்லாம் இவளை வந்துட்டா. போய் இங்கே பார்த்தீங்களா, நம்மளை அடிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. நாங்கள் நம்ம குடுக்குற ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம். அடுத்த வேலையில் பார்க்கணும். கிச்சனில் ஒரு கன் பாட்டு பார்த்தோம், அதையும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் குடுக்குறேன்னு போகணும். ஓகே வாங்க நம்ம மேலே போகலாம். போயிட்டுருக்கோம். கிரானி வந்துட்டா. நம்ம வந்து இது ஃபோட்டோ அப்புறம் கன் பாட்டு இங்கே இருக்குது. கன் பாட்டு எடுத்துருவோம். அவள் வராளா? ஆமாம், இவளை டைவர்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரானி கூட ரிங்கா ரோசஸ் விளாண்டுட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ஓமி
தள்ளி விட்டுட்டோம். அதை நம்ம வேணுக்கு தான் தள்ளி விட்டோம். இந்த கன்பாட்டை போட்டு நம்ம கிராணியை சுட போகிறது கிடையாது. உங்களுக்குலாம் நான் ஒரு சர்ப்ரைஸ் கட்ட போகிறேன். அதுக்கு தான் கன்பாட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் நினச்சா கிராணியை சுட்டுருவேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து டிப்ஸ் அண்ட் டிப்ஸு. அதான் சரி இந்த கன்னை எடுத்துடுவோம். ஆளே காணோம். சரி வாங்க இன்னொரு தடவை போடுவோம். சரி கன்னை எடுப்போம், போடுவோம், எடுப்போம். நீ வேறுங்க கன்னை எடுக்க தான் இந்த என்னது காரோட ஷெட்டு ஓப்பன் ஆகுது. அவளை ஆளையே காணோம். அவளுக்கு காது கேட்கல போல். வாங்க நம்ம போகலாம். வாங்க நம்ம போகலாம். அவளை ரொம்ப நேரமாக ஆளையே பார்த்தீங்கன்னா காணோம். எங்கே போனான்னே தெரில. நம்ம சவுண்டு நிறையா போட்டுட்டோம். சரி நம்ம இப்போ போய் அவளோட அன்பான காக்காவை போய் நம்ம சுடுவோம். எல்லோரும் வீட்டில் நாய் பூனைன்னு வளர்ப்பாங்க. கிராணி மட்டும்தான் காக்கா வளர்த்துட்ருக்கா. சரி நம்ம அதை பற்றி பேச வந்தால் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. அவங்க குடுக்குன்னு மேலே ஏறி போயிடலாம். இந்த நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சரி வெட்டுருவோம். வாங்க போகலாம். நம்ம ஐயோ பார்த்துட்டு கிராணி. வாங்க போவோம். கதவை திறப்போம். கிராணி கண்ணு அநேகமாக ரெட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹார்ட் மோடில் கூட இவன் கண்ணு அப்படி டெடி எடுத்தால் கூட இவன் கண்ணு அப்படி ஆகாது. இந்த காக்கா மேலே அவ்வளோ பாசம் போல். சரிங்க, நம்ம பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டோம். குடுகுடுன்னு கீழே போகலாம். நம்ம அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஓமீன் வந்துட்டா. நம்ம எதிரே பார்க்கலாங்க இதை. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஸ்பைடர் இருக்கும் அந்த இடத்துக்கு கீழே போகிறோம். டோர் தந்தாச்சு, மேலே போகணும். போயாச்சு. இங்கே ஒரு எலி, இது என்னன்னே தெரில. சும்மா இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். சரி இப்போ பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் ரெடியாக இருக்குது. அவளை மட்டும்தான் ஆளை காணும். வந்துட்டா. ஊமீன் பார்த்தீங்களா, அவன் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. அவளால் வழியில் வந்து அது பார்த்தீங்களா அது எப்படி எந்திரிச்சிச்சுன்னு நான் நோட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழு. ஏன்டா இப்படி நீனாவே கீழே விழுற அப்படின்னு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். டே 2 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்திரிச்சிட்டு இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்குதான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. கிராணி ஆளை காணோம். சரி வாங்க நம்ம இந்த இடத்துக்குள்ளே போகலாம். சரி இந்த ஃபோட்டோவை எடுத்துப்போம். ஃபோட்டோவெல்லாம் நம்ம கீழே போட்டால் சவுண்டே வராது. ஆனால் இதை போட்டால் மட்டும் ஒரு வெடி வெடிச்ச மாதிரி சவுண்டு வரும். பார்த்தீங்களா இதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ்.